படம் வந்து உண்மையாலுமே நான் கூட சரி விக்னேஷ் சிவனே கொஞ்சம் இதாக எடுத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா உண்மையாலுமே ரொம்ப நல்லா எடுத்துக்காரு ப்ரோ. அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீமான் சார் அன்எக்ஸ்பெக்டடா நல்லா நடிச்சிருந்தாரு ப்ரோ. பிரதீப் நான் கூட சரி இந்த படம் பிசிறு தட்டிடுமோ நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ உண்மையாலுமே. என்ன ப்ரோ அந்த எனக்கென யாரும் இல்லையா அந்த சாங் ஒவ்வொரு டைம் வந்து பிளேஸ் ஆன அது அவர் வச்சிருந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிஜே ஒர்க்குங்களா அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எஸ்டே சூர்யா பிரதீப் காம்போ உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அடுத்து ஜென்சி தலைவர்னா அது பிஆர் தான் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்தேங்க. லைக் எல்லாமே இந்த ஏஐ மேலே டிபெண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப லைவ்லியாக இருக்கணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் எல்லாரும் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் எப்படி ரொம்ப லைவ்லியாக பழகணும் அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லைக் உள் பேக்ரவுண்ட் எல்லாமே லைக் 2040 சென்னை எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த அம்மா உணவகம், அதுக்கப்புறம் எல்ஐசி பில்டிங்கு, டிசிஎஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் அது நீங்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா செம்மையாக நடிச்சிருந்தார். பிரதீபா நல்லா நடிச்சிருந்தார். எஸ்ஜே சூர்யா ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ். ரெண்டுமே நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தேன். ரெண்டு பார்ட்டுமே எனக்கு பிடிச்சிருந்தேன். பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அது ரொம்ப நல்லா அந்த கரெக்டான ரோலில் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சீமானோட பர்ஃபார்மன்ஸ். அவர் எடுத்து சொல்றது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. காமெடி கரெக்டாக இருக்கு. யோகி பாபுலாம் இருக்காரு, நல்லா கரெக்டாக இருந்து சூப்பராக இருந்தது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. எல்லாம் லேட்டஸ்டாக தான் இருக்கு. ஸோ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப லாஸ்ட் இயர் கேட்ட மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இந்த படத்துக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நல்லா இருந்தது எல்லாமே. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் இன்ட்ரடக்ஷன் சீன், லைக் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சீனு, அதுக்கப்புறம் அந்த அம்ப்ரெல்லாவில் ஓப்பன் பண்ணி பண்ணார், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கிராஃபிக் பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருக்கு, நல்லா எடுத்திருக்கிறாங்க, வைப்ல எடுத்திருக்கிறாங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, நல்ல மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே யங்ஸ்டர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மூவி இது. எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க. ஐ மீன் நல்ல சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா சீக்வன்ஸா நல்லா போய்கிட்டே இருந்தது, அது சூப்பரா இருந்தது. நல்ல கலர்ஃபுல் மூவி. படம் ஓகே தாங்க. ஐ மீன் அவ்வளவுதான், அது சொல்லவே வேண்டாம். அவர் எப்பவும் போல நல்லா கலக்கி இருக்கிறாரு, சூப்பரா பண்ணியிருக்கிறாரு எஸ்ஜே சூர்யா. பிரதீப் ரங்கநாதனும் அவரு என்ன பண்ணணுமோ அதை அவரை கரெக்டா பண்ணியிருக்கிறாரு, சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. சூப்பரா இருந்தது. அவரோட வாய்ஸ் கூட நல்லா இருந்தது. அந்த ரோபோக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்க என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது அவரோட வாய்ஸ். அதுல சூப்பரா இருந்தது. ஆமா, அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. சீமான் வந்தது ரொம்ப ஒரு சில இடத்துல எல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்தது. நிறைய சீன் ரசிக்கும்படியா இருக்குது. படம் கதை ரொம்ப நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. போன்ஸ் எவ்வளோ மக்களை டவுன் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா காமிச்சிருக்கிறாங்க. இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்களுக்கு இது கண்டிப்பான ஒரு நல்ல பார்க்க வேண்டிய படம் இது. அது எப்போ போலங்க சூப்பரா இருக்குது, டவுட்டே இல்ல. படத்துல அந்த அந்த கோகோனட்டை கீழே குனிஞ்சு குடிப்போம், கோகோ கோலா மேல குடிச்சு குடிப்போம், அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குதுங்க. ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே கரெக்டா என்னால சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் இருந்தது. நல்ல நல்ல சீன்ஸ், நிறைய சீக்வன்ஸ் வைஸ் நிறைய சீன்ஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, சூப்பரா பார்க்கலாம். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. ஒன்றும் தனியாலாம் தெரியல, நல்லாவே இருந்தது. நல்லாவே கரெக்ட் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பிளேஸ்மெண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த கரு நல்லா இருக்கு. மேக்கிங் வைஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொஞ்சம் டெக்னிக்கலா இது பண்ணியிருக்காங்க. அது இந்த 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதோட நல்லா இருக்கு ஆக்டிங்.
நல்லா இருக்கு. அதே மாதிரி கேமரா நல்லா இருக்கு. ரவிவர்மனோட கேமரா நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அந்த ரோபோவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருல, அது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. காமிச்சிருக்காங்க பக்காவா. அந்த மத்தது என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல இருந்து செகண்ட் ஹாஃப் சூப்பரா பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இடத்துலயும் போர் தெரியல. இப்படி பண்ணி இப்படி எட்டா லவ். சிஜி ஒர்க்லாம் ஃபியூச்சர் ஒர்க் சூப்பரா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அந்த சிஜி ஒர்க், அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் அது நல்லா பண்ணிருக்காங்க கண்டிப்பா. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் ஒரே ஒரு பேஸ் பண்ணி தான் தானுங்க. அது என்னன்னா ஃபோன் அவேர்னஸ் மட்டும் நல்லா தந்திருந்தாங்க. மற்றபடிலாம் எதுவுமே அந்த அளவுக்கு கண்டென்ட்லாம் இல்லைண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே நைஸ். என்னன்னா விக்னேஷ் சிவனுடைய கண்டென்ட் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கிளீஷேவாக இருக்காது. ஸோ இதில் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. உடனே பார்க்கலாம். பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போ சென்னை பற்றியே சென்னை 2040 எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே விஷுவலாக சூப்பராக இருக்கு. அதே மாதிரி வந்து மியூசிக்கும் சூப்பராக இருக்கு. அனிருத் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அதாவது இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு அது விஷுவலாக பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சீக்கிரமா நல்லா போச்சு, ஜாலியா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த் ஆன மாதிரி இருந்தது. ஆனா ஓரளவு ஓகே. ஃபைன். லைக் யூஸ்வலா ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. பட் ஓகே. டிஃப்ரெண்டா இருந்தது. மீன்ஸ் ஓகே, லைக் யூஸ்வலா பாக்குறது தான். பட் வந்து அந்த விஷுவலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நல்லா தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க. சீமான் ஆக்டிங் நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யா நல்லா இருக்கு. படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். புதுசா ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் இனிமே பிஆர் சூப்பர் ஸ்டார் தான் இருக்கணும். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கெல்லாம் வந்து டிராகன் டூட்ல இருந்து நல்லா ஃபயர் விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி முடிவு பண்ணியாச்சு ரொம்ப நல்லா தான் இருக்க போகுதுன்னு. கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரியே பிஆர் அண்ணாவும் பயங்கரமா நடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த படம் ஷோரா 200 கோடி போயிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் நடிப்பு அரக்கன்னு சும்மாவா பேர் வச்சிருக்காங்க ப்ரோ. அவரு படம் பாருங்க. நீங்க இப்ப கூட லைவா பாருங்க. அவன் அழுகுறான். அந்த அளவு ஒரு சென்சேஷனல் படம் அது. பார்த்தே ஆகணும். வாஸ் வந்துட்டு போங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. அதெல்லாம் சும்மா ஒரு சில காரணத்துக்காக தான் ஃபியூச்சர். அது ரொம்ப மெயின் பார்ட்லாம் இல்லைண்ணா. அவர்லாம் சூப்பரா நடிச்சிருக்காருண்ணா. அதெல்லாம் கண்டிப்பா அவர்லாம் எதுவுமே குறைய சொல்ல முடியாது. சூப்பர். ஆனா உண்மையிலேயே நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் பிஆர் தான். அப்படி பிடிச்சதுன்னா எல்லாமே பிடிச்சது ப்ரோ. இது அதெல்லாம் இல்லை. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் பாட்னா மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். மிச்சபடி பரவாயில்ல. ஜென்சி பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கான ஒரு படம். அது ஒரு 10 to 12 வயசுக்குள்ளான பசங்க பார்க்குற மாதிரியான படம். பிரதீப் ரங்கநாதனை பிடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். மிஸ் ஆகுறதுன்றது ஒரு ஸ்க்ரீன் பிளே. யூஸ்வலாக நம்ம விக்னேஷ் சிவன் பண்ணுற மாதிரியான யூஸ்வலான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். பெரிய சர்ப்ரைஸான ஒன்றும் இல்லை. கதை நடக்கிற காலகட்டம் பிரச்சனை. ஏன்னா இன்னொரு 16 வருஷத்துக்குள்ள இவ்வளோ மாறுதல் வரும் அப்படின்னு விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் கண்ணாமண்ணான்னு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட ஸ்லாங்கு, ஹீரோயின் பொண்ணோட ஸ்லாங்கு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஸ்லாங்கு. யூஸ்வல் நான் சாதாரண ஒரு தமிழை பேசிட்டு போயிருக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. பெரிய நடிகர் பட்டெல்லாம் யோகி பாபுலாம் சரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். ஏன்னா பிரதீப்புக்கும் யோகி பாபுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் உண்டு. அது இந்த படத்தில் மிஸ் ஆகுது. பெரிய பட்டம்லான்றதுனால அவங்கவுங்களுக்கான கேரக்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி பிரதீப் பண்ணலாம். பிரதீப் சுற்றி இருக்கிற ஒரு சில பேரை வச்சு எடுத்த படங்கள் நல்லா இருந்தது. பட்டாலுமே பெருசுன்றாலும் அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுது. சின்ன பசங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். ஜட்ஸ் அவ்வளோதான்.
சிஜி தான், சிஜி ஒர்க் வந்து நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன் மற்ற இடத்துலலாம் யூஸ்வலாக ஏற்கனவே வந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பெட்டர் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 14-15 வருஷத்துக்குள்ள இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு ஃபாரினை காட்டுற மாதிரி காட்டுறது அது ஏதுக்கு முடியா இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிருக்கலான்ற மாதிரி இருந்தது. அது எப்பயுமே அனிருத் ஆல்வேஸ் அல்டிமேட். அவரோட பிஜிஎம் அது இந்த ரோபோக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. எதுக்குமே கொடுத்தது இல்லை. அவர் ஃபுல் ஃபிளஜா சினிமாவில் ஃபுல்லாகவே ஒரு ரோபோக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது அது. புரியல, ஸ்பீடா போச்சான்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையா போச்சுங்க. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, அது அப்படியே மேட்ச் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். இந்த ப்ரெடிக்டபிள் கதை ட்ரைலர்ல மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டாங்க அதில். ஸோ அதை சர்ப்ரைஸா கொடுப்பாங்களா இல்லை பிடிக்கும்படி கொடுப்பாங்களா அப்படின்னு இருந்தது. பட் ஆவரேஜா இருந்தது. எல்லாமே ஆவரேஜ் தான். ரொம்ப வாவெல்லாம் சொல்ல மாதிரி காமெடிங்களான பிளாஸ்ட் ஆகிற மாதிரி 4-5 காமெடி தேட்டர்ல திடீர்னு அதாவது சுமாரா போயிட்டு இருக்க படத்தை திடீர்னு ஒரு இடத்துல படம் கொளுத்தி போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு வெடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது.